ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பொங்கல் முடிஞ்சு கம்மிங் ஜனவரி 18 வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கல்யாண நாள் வருது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 15th இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. எங்களுக்கு 15 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. நேற்று தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. பட் ஆனால் அந்த 15 வருஷம் இப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு. பாப்பாவை பார்க்கும்போது தான் நான் நினைப்பேன், நமக்கு கல்யாணம் இவ்வளோ வருஷம் ஆகுதா அப்படின்னு. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்போயும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ்வலாக நாங்கள் எல்லா ஆனிவர்சரிக்குமே எங்கேயாவது வெளியில் போவோம், நானே ஹஸ்பண்டும். ஸோ இந்த தடவை வந்து பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம். நிறைய இடம் நம்ம இங்கே சவுத்துலேயே சுற்றி பார்த்தாச்சு, எங்கே போகிறதுன்னு யோசிக்கிட்டே இருக்கோம். நான் சொன்னேன், ஏங்க போன இடம் வந்தாலும் பரவாயில்லைங்க, போகலாங்க, நம்ம ஒரு 2 days நம்ம வந்து ஹாப்பியாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது இன்னும் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அநேகமாக நெக்ஸ்ட் vlogல நான் கண்டிப்பாக எங்கே போகிறேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆனிவர்சரிக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து எப்பயுமே பொங்கல் வருது இல்லையா, பொங்கல் கூடவே ஆனிவர்சரிக்கு ட்ரெஸ் எடுத்துருவேன். பட் இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் நடக்குது அப்படின்றதுனால ஒரு 10 days அவள் பயங்கர பிஸியாக இருக்கா. அதனால் அவளை வந்து வெளியில் என்னால் கூட்டிகிட்டே போக முடியல. பொங்கலுக்கு அவளை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எடுக்கணும். அவள் சொல்லிட்டா, பொங்கலுக்கு என்னை கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எடுங்க அப்படின்னு. சரி ஓகே, பொங்கலுக்கு அவளுக்கு இந்த எக்ஸாம் முடியறதுக்கு 10th ஆகிடும். அதுக்கப்புறம் நான் போய் ட்ரெஸ் எடுத்தேன் அப்படின்னா வந்து எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியே கொடுக்க மாட்டாங்க. அதனால நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், எங்கள் இன்றைக்கி நம்ம 2 பேரும் போய் ட்ரெஸ் எடுத்துடலாம், அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. சரி ஓகே, அதனால இன்றைக்கி நம்ம போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் பொங்கல் விலாகும், ஒரு பொங்கல் ட்ரெஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த விலாகும் கண்டிப்பாக வேணும். பாப்பாவுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஃபர்தராக டிலே பண்ணாமல் நம்ம கிளம்பி ஷாப்பிங் போகலாம். வாவ், மார்னிங்கே என்னோடய ஸ்கின் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. அண்ட் என்னோடய ஸ்கின் ரொம்ப பிரைட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எந்திரிக்கும் போது அந்த முகத்தை கழுவுனோடனே ரொம்ப அழகாக செம்ம க்ளோவாக இருக்கும்போது அந்த ஃபீலே செம்ம தண்ணியில். யூஸ்வலாக நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், காலையில் எந்திரிச்ச உடனே வேலைக்கு கிளம்புறதுக்காக அறக்க பறக்க கிளம்பி போகிறதுல தான் நம்ம இருக்கோம். அதனால் நம்மளால் மார்னிங் ஸ்கின் கேர் பண்ணவே முடியாது. நானும் அதே மாதிரி தாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வேலைக்கு கிளம்பிடுவோம். அதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஈவன் ஸ்கின் டோனு, நாளுக்கு நாள் டல்லாகிறது, இந்த மாதிரி இஷ்யூலாம் நான் ஃபேஸ் பண்ணப்போ எனக்கே பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. சரி என்னடா பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே நம்ம நைட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே, நைட் ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி ஓகே நல்ல ஒரு நைட் ஸ்கின் கேராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கோஜிக் ஆசிட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கோஜிக் ஆசிட்னோட நைட் க்ரீமில் வந்து டெர்ம்டாக்கோட கோஜிக் ஆசிட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்போ தாங்க எனக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நானும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரீசெண்டாக வந்து எனக்கு காலி ஆகிடுச்சு அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அன்ஈவன் ஸ்கின் டோனு டல்லாகிற இந்த ஃபீல்லாம் வரும்போது இப்போ தாங்க என்னால் யோசிக்கவே முடியுது, சரி நம்ம அதை யூஸ் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே ஆர்டரும் போட்டுட்டேன். அண்ட் அந்த நைட் ஸ்கின் கேரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்னே டே பை டே ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி இப்போ நான் பாருங்கள் காலையில் எழுந்திரிச்சு முகத்தை தான் கழுவிருக்கேன். என்னோடய ஸ்கின் எந்த அளவுக்கு க்ளோவாகவும் அதே சமயத்தில் செம்ம பிரைட்டாகவும் இருக்குல்ல. டெர்ம்டாக்கோட 2% கோஜிக் ஆசிட் நமக்கு ஆக்னி ஸ்கார்ஸ், டார்க் ஸ்பாட் வராமல் பாதுகாத்து நம்மளுடைய ஸ்கின்னை பிரைட்டர் ஆக்கி அண்ட் அன்ஈவன் ஸ்கின் டோனை ட்ரீட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இது ஜஸ்ட் ஒரு 2 weeks தாங்க நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கே நல்ல ரிசல்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கு அண்ட் நல்ல க்ளோவும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வர நம்மளுடைய ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாகவே இருக்கும். டெர்ம்டாக்கோட 2% கோஜிக் ஆசிட் நைட் க்ரீம் உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் கிரேட் டீல்ஸில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா வியூ ப்ராடக்ட்டையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் சூப்பராக கிளம்பி வந்துட்டேன். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்து ஷாப்பிங்க்கு எங்கே போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி ஓகே டி நகர் போகலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்போ அவர் சொன்னார், பாப்பா ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆகிடுச்சே, நம்ம எப்படி நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு போகிறது அப்படின்னு. எங்கள் அத்தையும் கூடயே கூட்டிகிட்டு போகிறோம். அக்ஷய பாப்பாவை அவங்கக்கிட்ட விட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்து ஷாப்பிங் போக போகிறோம். வாங்க கிளம்பலாம். ஆமாம், நம்ம எங்கே வந்திருக்கோம்? டி நகர் பச்சை பாஸ். ரொம்ப நாள் ஆச்சுங்களாங்க. கீழே என்ன ப்ராடர் வருது, எவ்வளோ அது? அதான் இவங்ககிட்ட இருக்குல்ல இந்த மாடல். இது இந்த
இது நல்லா இருக்குது, வைப்ரண்ட்டாக இருக்குது ஃபோனில் கலர். ஆனால் இது ஃபோனில் ப்ளூவாக தெரியுது. ப்ளூவாக இருக்கா? க்ரீன். ஆனால் நல்லா இருக்குது, கலர் காம்போ நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குது. நம்ம 2 கல்யாணத்துக்கு முன்னாடி இது கொடைக்கானல் போனப்போ இந்த மாதிரி எல்லோ தானே போட்டேன். ஆனால் இது வேறு எல்லோ, அது லெமன் எல்லோ அது. இது அதை விட இது நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் பிங்க் வந்து ஒரு மாதிரி ராணி பிங்க் மாதிரி இருக்கு. க்ரீனே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓ இது வை இங்கே வரு. எனக்கு கோல்டு தான் பிடிச்சிருக்கு. இது யூஸ்வலாக இருக்குது, எப்பவும் போடுற மாதிரி. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எந்த டிசைனுமே தெரியவே இல்லை இதில், ஒரு டிசைனுமே இல்லையா இதில், கலரே தெரியவே இல்லை இதில். ரைட்டில் பார்த்துக்க நல்லா தான் இருக்கு. சாமி நல்லா இருக்கு, இது இல்லை வைப்ரண்ட்டாக தான் இருக்கு. நானும் இது பார்க்குறவர் ரொம்ப ஹைட்டாக தெரியுதுங்களா இதில். நீ திரும்ப நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்கு. பார்டர் நல்லா ஹெவி பார்டரு. நல்லா தான் இருக்கு. எது எடுக்க போற? இந்த பக்கம் தான் லைட் இருக்கு, அங்கே இல்லை. இதனால இங்கே தான் பிரைட்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு, எல்லாத்தோட இது நல்லா இருக்குல்ல. இது ஓகேவா? அது கண்ணாடியில் பாரு, கிட்ட போய் பாரு. திரும்ப இங்கே நல்லா பிரைட்டாக இருக்குது இந்த இடம். இது ஓகேவா? எவ்வளோ இது? கிளிட்டர் ஆகுது. இது ஓகே. கட்டாத தண்ணியில். ஆமாம் மேட்சாக தான் இருக்கு. இல்லை அதில் அது ரோஸ் கோல்டு மாதிரி வருதுல்ல. இதில் இதுனா கூட பரவாயில்ல, அந்த அளவுக்கு கோல்டு மாதிரி தெரியல. இல்லை இது இருக்கனால அது மேட்ச் ஆகுது. அப்படியே மேட்ச் ஆகுது. இது சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் போய் இது பார்டர் நல்லா ஹெவியாக இருக்குது. இல்லை நீ கேட்ட மாதிரி கிராண்டாக இருக்கிற மாதிரினா இதில் இது ஓகேவா? எனக்கு இதில் ஷர்ட் மட்டும் போட்டு பார்த்துருவோம். இது போட்டு பார்க்கலாமா சார்? பாடிட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்காங்க. எவ்வளோ இதெல்லாம்? இது 250 போட்டுருக்கு. ஒரு பற்றி அங்கே பில்லிங்கில் சரி வச்ச மாதிரி பார்த்தேன். 260 தான்.
இது எவ்வளோது? 245. தான் செம்மையாக இருக்குது கிளாத்து. சூப்பராக இருக்குது. இதுலேயும் நல்ல இந்த சரி தான், இதுதான் பார்த்தேன். சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குது ஃபேப்ரிக்கும். சூப்பராக இருக்குது. வித் ப்ளவுஸ் தானே அது? ஆமாம், ப்ளவுஸோட இது ப்ளவுஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. சேரீ நல்லா இருந்து எடுத்துருவாங்க. ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்கும். அதுதான் ப்ளவுஸு. ப்ளவுஸு நல்லா இருக்கும். தைக்கலாம். செமையாக இருக்குது. அவங்களுக்கு எது பண்ணால் நல்லா இருக்கும். கலராக இருக்கிறது இது செம்மையாக இருக்குது. சும்மா விலை கம்மி தானே. போட்டு வீட்டில் வச்சு டெய்லி அங்கே இருக்க பாரு கண்ணாடி, வேணா போய் பார்த்துட்டோம். பிடிச்சிருக்க? ப்ளவுஸ் இருக்கா அதில்? ஆ, இவ்வளோ பெரிய காப்பி கடை நான் பார்த்ததே இல்லை மாதிரி. நல்லா இருக்குல்ல? எழுத்தாணி வச்சிருக்காரா? ஆமாம், எழுத்தாணி வச்சிருக்காரு. திருவள்ளூர் தான். சரி, இப்போ என்ன சாப்பிட்லாம்? இங்கே ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. அதே மாதிரி தான் பானிபூரி, சாண்ட்விட்சு, காளான் காம்போ. எது வேணும்? இல்லை, அக்ஷயாக்கு எதாவது வாங்கிட்டு போகிறேன்னு சொன்னீங்க. சரி, ஆர்டர் பண்ணு. எனக்கு வந்து பிளாக் காஃபி, சாரி பிளாக் காஃபி, ஃபில்டர் காஃபி. ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா பாருங்க. என்ன வடைக்கு சாம்பார் சட்னி? இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. எப்படி இருக்கு? ட்ரை பண்ணி. நல்லா இருக்கா? சரி, காஃபி ஆறிடும், நான் சாப்பிட்றேன். உங்களுக்கு பிளாக்கா? பிளாக். எப்படி இருக்கு காஃபி? ஃபில்டர் காஃபியா? வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வெற்றிகரமாக ஆனிவர்சரிக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்துட்டோம். ஆக்சுவலாப்பா அம்மாவும் அப்பாவும் கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. ஆமாம் ஆமாம், ஆக்சுவலாக நான் யோசித்தேன், ஐயோ எப்படி எங்கே கிடைக்குமோ அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து ஒரே கடையில் கிடச்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பொங்கல் ஷாப்பிங் போகலாம். சரியா? உனக்கு எக்ஸாம் முடித்தோடனே நம்ம ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து போய் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம். ஓகேயா? சரி, ஓகே. ஆக்சுவலாக மேடம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் அப்படின்றதுனால பயங்கர பிஸி. என்கிட்ட பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் கிடையாது. படிச்சுட்டே தான் இருப்பாங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்ச? 4 o'clock எழுந்திரிச்சாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு 1 hour, எத்தனை ஹவர் ரெஸ்ட் எடுத்த? 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேலன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன எக்ஸாம்? இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்க்கு படிக்க ஆரம்பித்தாங்க. நல்லா எழுதுனியா? அதம்மா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு எப்படி எழுதுனமா அப்படின்னோடனே நல்லா எழுதுனேன் அப்படின்றாங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ வந்து எதா பசிக்குதா உனக்கு? நோட் பண்ணியா? நல்லா அலைன் ஆயிடுச்சு பாத்தியா? ஆமாங்க, வரிசையாயிடுச்சு. இல்லை இன்னும் கொஞ்சம். வாவ். ஆக்சுவலாக அக்ஷயாவோட பிஃபோர் ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது. அதை நான் அப்புறமா காமிக்கிறேன். வேறு லெவல் டிஃப்ரென்ஸ் ஆகிடுச்சு இப்போவே. இல்லை, அந்த லைன் ஆக்சுவலாக அக்ஷயாவோட அந்த 4th டீத் இருக்குல்ல, ஆமாம், இன்னும் கொஞ்ச நாள் அழகே அரேஞ்ச் ஆகிடும்ல. அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். நிறைய பேர் எனக்கு நான் யூடியூப்பில் கேட்ட பாதியில் 90% கமெண்ட்டே
அக்ஷயோட பல்ல சரி பண்ணுங்க அப்படின்ட்டு தான். பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸில் இருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கீழேயும் போட்டுருவோம். ஸோ ஒரு ஸ்டெப்பாக தான் பண்ணுவோம். பெரியவங்கன்னா ரெண்டுமே பண்ணலாம், ஏன்னா அவங்க அந்த பெயின் டாலரேட் பண்ணுவாங்க. ஆமாம், இப்போ குழந்தைன்றதுனால ஒரு ப்ராசஸாக போல ரொம்ப பெயின் கொடுக்க வேணாம் தான். இப்போ மேலே அதுக்கப்புறம் கீழே. ஆமாம். சரி, ஓகே. தான் சாப்பிட்றியா? பசிக்குது. என்ன செய்ய? பிரெட் ஆம்லெட். சரி, ஓகே. பிரெட் ஆம்லெட் செஞ்சுட்டு நாங்கள் என்ன சாரீ என்ன ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்றத ஃபைனலாக உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணுறேன். வாங்க. ஓகே. இப்போ வந்து நல்ல தவா, ஆக்சுவலாக வந்து பிரெட் ஆம்லெட் போடுறதுக்கு இந்த மாதிரி பேன் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எங்கெங்கே தேவையோ அந்த ரவுண்டுக்காக அழகாக நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ப்ரெட் எடுத்துக்க போகிறோம், ப்ரெட்டை ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து நான் ஏன் ஸ்வீட் ப்ரெட் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஒரு மாதிரி இனிப்பும் கொஞ்சம் உப்பும் கலக்கும் போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, காலையில் வச்ச புதினா சட்னி நம்ம வந்து இந்த பிரெட் ஆம்லேட்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி எப்போ புதினா சட்னி வச்சாலும் அக்ஷயாக்கு நான் பிரெட் ஆம்லேட் செஞ்சு தருவேன். ஆஹா, வேற லெவலில் இருக்கே. ஆக்சுவலாக பிரெட் ஆம்லேட் பண்ணும்போது நான் 2 டிப்ஸ் சொன்னேன். ஒன்று இந்த மாதிரி பேன் யூஸ் பண்ணணும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பிரெட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டை நம்ம கலக்கிறோம்ல, அப்போ சும்மா ஒரு 2 சிட்டிகை சுகர் ஆட் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கு அந்த டாப்பிங் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. இப்போ வந்து ஃபைனல் டச்சு. ஸோ ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா நான் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கேன். இப்போ அக்ஷயா பட்டுக்கு பிரெட் ஆம்லேட். ரொம்ப சூடாக இருக்கு, பார்த்து சாப்பிடு. இல்லை அவ்வளோ சூடெல்லாம் இல்லை, நீ சாப்பிடு. மேகி ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்கு. மேகி எலி பல்லில ஆமாம். சூப்பரா இருக்குமா? கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அதோட சூப்பரா இருக்கு. சரி, சூப்பரா இருக்குமா? சாப்பிட்டு தெம்பா படி. நைட்டு 11 o'clock வரைக்கும் படிப்பா. அவளுக்கு வந்து ஏன் வந்து நான் பிரெட் ஆம்லேட் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை எப்படியாவது அவளுக்கு நான் கொடுத்துடணும். அது நான் வந்து இங்கே வருங்க, அவளை முட்டைமா சாப்பாடு முட்டை வைக்குமா, சாப்பாடு முட்டைலாம் வேணாம் அப்படின்னு வாளா. சரி இவளை எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பேன். என்ன பண்ணுவேன், பிரெட் ஆம்லேட் போட்டு கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் முட்டை ஆட் பண்ணுவேன்னா எக் ரைஸில் செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் விரும்பி தோசையில் முட்டை. ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 முட்டை அவள் இன்டேக் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ தான் அவளுக்கு நல்ல ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும்ல, அதனால. ஓகே, அதை காமிச்சிடலாமா நம்ம என்ன வாங்கணும்னு? காமிச்சிடலாமா? ஆக்சுவலி அப்படியே சாப்பிட்டுட்டு பாருங்க என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த பார்த்துடலாம். நம்ம ஃபைனலாக நல்லா இருக்கா? ஸோ இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன் வித் இது வந்து சாண்டல் கலர் சாரி. ஆக்சுவலாக அப்படியா? கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிடலாம். அப்படியா? 18,000 கம்மி பண்ணி வாங்கலாமா? ஏன்னா இது 2,000 ரூபா தான். ஆமாம், 2,000 தான் இந்த சாரீ. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது ஆக்சுவலாக இது ப்ளவுஸு இல்லை. நான் சொன்னேன் நல்லா வாங்கிக்கோன்னு, ஆனால் நீ இதுதான். ஏன் வந்து காரில் வரும்போது கேட்டாரா, சரி உன் பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாரா. நான் சொன்னேன் எவ்வளோக்கு எடுக்கன்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, உடனே அவரில் ஒரு 12,000 10,000க்கு எடுத்துக்கோ அப்படின்னாரா. 10,000ஆ? 2,000க்கு மேலே எனக்கு வேணவே வேணாம் அப்படின்ட்டேன்.
ஏன் அந்த முடிவு எடுத்த நீ? ஏன்னா ஒரு தடவை தான் கட்டுறேங்க சாரி. எனக்கு அதுக்கப்புறம் அது வந்து வீணா அப்படி பீரோவில் இருக்கிறத பார்க்க முடியல. அதனால நான் இனிமேல் முடிவு பண்ணிட்டேன் 2000 சாரி மேலே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இல்ல இது உனக்கு பிடிச்சிருக்கனால இதை எடுத்து கொடுத்தேன். இனிமே வந்து நல்லதா எடு, இன்னும் நல்லதா இருக்கு. ஏங்க ஒரு தடவை கட்டுறதுக்கு ஏங்க அவ்வளோ விலை? இருந்தாலும் என் ஹஸ்பண்ட் விடவே மாட்டார். சாரீ விஷயத்தில் மட்டும் நீங்கள் என்ன சொல்லுங்கள், இப்போ இந்த சாரீ எடுத்துட்டேன்னா வேறு எதாவது சாரீ எடுங்க, 5000 ஒரு சாரீ எடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்து கொடுக்குறவங்க கிட்ட நான் தான் கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சி இழுத்து கொடுத்துருவேன். எல்லார் வீட்லேயும் வந்து பொண்டாட்டிங்க தான் தொல்லை பண்ணுவாங்க, எனக்கு இந்த விலையில் வேணும் அந்த விலையில் வேணும். இவரை தாங்க முடியல, எனக்கு பிடிச்சி இழுத்துட்டு வர வேண்டியதாக ஆயிடுச்சு. இது ஒரு 15 years, அதாவது 15வது வருஷம்னும் போது நான் இன்னும் நல்லா ஏங்க எதிர்பார்த்தேன். 15வது வருஷம் துணியில் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில தான் இருக்கு. ஒன்றும் பேச முடியல. ஆமாம், மனசு நிறைஞ்சிருந்தா அப்புறம் துணிலலாம் என்ன இருக்கு. ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த சாரீ எடுத்ததுல. நான் 18,000 எடுத்திருக்கேன். அவரோட இது காமிக்கிறேன். ஆக்சுவலாக நானும் ஒரு மேட்சாகவே எடுத்துட்டோம். நான் அதுக்குள்ளே இதை லாக் பண்ணிட்டேன். அதை நம்ம அங்கேயே காமிச்சோன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, அப்பாக்கு நல்லா இருக்கா டிசைன் பத்தியா? உள்ள செம்ம. எங்க கேமரால தெரியுதாங்க? இருக்கு. சூப்பர் டிசைன் தெரியுமா? 18,095. 1895. ஆமா ஆமா, நாங்க மேட்ச் பண்ணி எடுத்தோம் தெரியுமா? நல்லா இருக்காடி? ஓகே. ஆமாம், ரொம்ப குயிக்காக முடிச்சிட்டோம். குயிக்காக முடிக்கிறோன்றதை தாண்டி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி 2 பேரும் எடுத்தோம். ஸோ அது ஆமாம் ஆமாம், ஏதோ நம்ம எடுக்கணுமே அப்படின்னு இல்லாமல் வேறு கடைக்கு போவே வேணாம், எடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் ரொம்ப மன நிறைவாக இருக்குது எனக்கு இது எடுத்ததில். அது காமிக்கிறேன். பட்ஜெட் சாரியில் 250 நான் பில்லிங்லாம் போட்டு முடிச்சோன்னா அங்கே வந்து இந்த பேக் பண்ணுறதுக்கு இந்த கட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த இடத்துல 250 சாரி இருந்துச்சு. 250 rupeesக்கு சாரியா, எங்கே போய் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு 2 சாரி எடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த கலர்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலரு. இங்கே பாருங்களேன், 285. அதுக்கப்புறம் இந்த சாரீ எடுத்தேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா 260. ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி வச்சு இவ்வளோ குவாலிட்டியாக நல்லா இருக்கா? ஸோ அவ்வளோதான், எங்களுடைய ஆனிவர்சரியோட ஷாப்பிங் விளாக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ஷாப்பிங் விளாக். அது பாப்பாவோட எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அக்கா டெய்லி வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால என்னால் டெய்லி போட முடியல. பட் ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு 10 to 12 வீடியோஸ் பண்ணணும்னு நாங்கள் வந்து ஒரு என்னது சபதம் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வீடியோஸ் நிறையா வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். பிரெட் ஆம்லேட் நான் காமிச்சு முடிக்கிறதுக்குள்ள மேடம் பிரெட் ஆம்லேட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Good night.